ஓகே. ஸோ பகவான் வந்து இந்த தியான யோகத்துலேருந்து கடைசியாக எது முக்கியம்னு சொல்லிட்டு ப்ரீவியஸில் வந்து நான் சொல்லிட்டாரு. ஸோ என்ன சொன்னார்னா 45 என்ன சொன்னார்னா, மேலும் முன்னேற்றம் பெறுவதற்கான தீவிர முயற்சியில் ஈடுபடும் யோகி எல்லா களங்களிலிருந்தும் தூய்மை பெற்று இறுதி அநேக ஜென்மங்கள் பயின்ற பிறகு பரமோஷ கதி அடைகிறான். ஸோ பகவான் வந்து சொல்கிறாரா இல்லையா? ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் ஸ்லோகத்தில் பார்த்தோம். ஷார்ட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஃபால் டவுன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அவங்க என்னவா பிறக்கிறாங்க, எந்த குடும்பம் எந்த ஃபேமிலியில் பிறக்கிறாங்க, ஷார்ட் இதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஃபெயில் ஆகணுங்க, ரீச் ஃபேமிலி. இப்போ லாங் ப்ராக்டிஸில் பண்ணி எதில் பிறக்கிறாங்க, வைஷ்ணவா ஃபேமிலி இஸ் குட். ஸோ அது வரைக்கும் ஸோ அந்த ஃபேத்து அந்த முயற்சி வந்து எல்லாத்துக்கும் இருக்கணும். ஸோ பகவான் இங்கே சொல்கிறாரு, ஸோ நீ வந்து நான் எவ்வளோ தூரம் வந்துட்டேன் அப்படின்னு பார்க்காம நான் இன்னும் எவ்வளோ தூரம் கிருஷ்ணருக்கு சத்திஸ்ஃபை இதை பண்ணணும் அந்த மாதிரி நோக்கத்தில் நம்ம பண்ணால், ஸோ கிருஷ்ணா வில் அரேஞ்ச், அவர் வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து நிறைய அவர் அரேஞ்ச் பண்ணுவார். ஸோ அந்த வகையில் வந்து கிருஷ்ணா வந்து இன்னைக்கு என்ன சொல்கிறாரு, ஸோ இன்னைக்கு இல்லை இந்த பதத்தில் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கும்போது முதல் பதத்தை பார்த்துட்டு அப்புறம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஓகே. தபஸ்விப்யோ ஆதிக்கோ யோகி ஞானிப்யோ அபிமதோ அதிகஹ கர்மித்யஸ் சாதிக்கோ யோகி தஸ்மத் யோகி பவர்ஜுனஹ தவம் புரிபவன் ஞானி மற்றும் பலனை எதிர்பார்த்து செயல்படுவனை காட்டிலும் யோகி சிறந்தவனாவான். எனவே அர்ஜுனா, எல்லா சூழ்நிலைகளும் யோகியாக இருப்பாயாக. ஸோ கிருஷ்ணர் இங்க என்ன சொல்றாருன்னா, தபஸ்விப்யோ அதிகோ யோகி ஞானிப்யோ அபிமதோ அதிகஹ கர்மவிப்யஸ் சாதிகோ யோகி தஸ்மத் யோகி பவர்ஜுனா. ஓகே. கிருஷ்ணா இங்க வந்து 3 விதமான விஷயத்தை சொல்லி 3 விதமான மெத்தட் இருக்கு. இதோட பக்தி யோகி இஸ் பெட்டர். பக்தி யோகி இஸ் மீன் கிருஷ்ணா கான்ஷியஸ் பர்சன். கிருஷ்ணா கான்ஷியஸ் பர்சன் புரியுதா உங்களுக்கு? கிருஷ்ண உணர்வுல இருக்கிறவங்க வந்து பெட்டர். எதை சொல்றாரு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சொல்றாரு தபஸ்விப்யோஸ் மீனிங் வாட்? தவம் புரிவன், மெடிடேஷன். இவரை விட யார் உயர்ந்தவர் பார்த்தீங்கன்னா பக்தி யோகி. தட் மீன் கிருஷ்ணா கான்ஷியஸ் பர்சன் கிரேட்டர். ஓகே, கிளியர்? அப்புறம் இன்னொன்று சொல்றாரு ஞானிப்யோனாக்கா, ஓகே, தபஸ்விப்யோ வந்து பார்த்தீங்கன்னா தவம் புரிஞ்சு பரமாத்மாவை ரீச் பண்றாங்க, கொனெக்ட். ஸோ அதுவும் இந்த தபஸ்விப்யும் கொனெக்ட் தான். கிருஷ்ணா அது பகவானுக்கு இருந்து கொனெக்ட் பண்றதுதான். பட் கிரேட்டர் யார் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா கான்ஷியஸ் பர்சன். ஓகே. அடுத்து ஞானிப்யோனாக்கா யாரு? ஞானி. பிரம்மன் நினைக்கிறவங்க. பிரம்மன் அதாவது பகவானுக்கு உருவம் இல்லாதவங்க. அந்த தத்துவத்தை பேசுறவங்க, எஸ்பெஷலி சங்கராச்சாரிய ஃபாலோ பண்றவங்க அது சொல்லுவாங்க. பிரம்மன் அகம் பிரம்மாஸ்மி அந்த மாதிரி சொல்றவங்க. அவங்க வந்து அவங்கள ஒப்பிடுற அது கிருஷ்ணா கான்ஷியஸ் தான் பெட்டர் அப்படின்னு கிருஷ்ணா சொல்றாரு. இந்த ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கு பின்னாடி தபஸ்வியோ அதித்தோ யோகிங்கிறாங்களா, இந்த யோகி என்ன அர்த்தம்னா கிருஷ்ணா கான்ஷியஸ் பர்சன், கிருஷ்ண உணர்வுல இருக்கிறவங்க தான் யோகிங்கிறார். ஸோ அந்த யோகின்ற பர்ஸ் நம்ம என்னன்னு போட்டுக்கணும்னா கிருஷ்ணா கான்ஷியஸ் பர்சன், கிருஷ்ண உணர்வுல இருக்கிறவங்க, பக்தி சேவா, பக்தி யோகா, அந்த யோகி கடைசி சொல்றாரு. ஸோ அந்த மாதிரி தபஸ்வியோ அதாவது மெடிடேஷன் பண்றவங்க, ஞானிப்பியோ இந்த ஞானி. அடுத்தது கடைசியா சொல்றாரு கர்மி எஸ் அப்படின்னாக்கா என்னன்னா கர்ம யோகா ஃபீட் பண்றவங்க. கர்ம யோகானா ப்ரூக்டிவ் ஒர்க்கர்ஸ், அதாவது ஒரு செயலை செஞ்சுட்டு அதுக்கு பலன் எதிர்பார்க்குறாங்க. புரியுதுங்களா? இப்போ உதாரணம், எனக்கு வந்து ஒருத்தர் வந்து உதவி செய்ய வச்சுக்கலாம், உதவி செஞ்சுட்டேன், எனக்கு எதை தரீங்களா, எனக்கு எதை கிடைக்குமா வீட்டு பலன் எதிர்பார்க்குறாங்களா, அதுதான் கர்மி. ஸோ இந்த 3 பேரும் நாட் பெட்டர் than கிருஷ்ணா கான்ஷியஸ் ஹை. ஸோ இந்த 3 பேர்த்தையும் வச்சு மொத்தமாக கொடுக்குறாரு. இந்த 3 பேர்த்து கிருஷ்ணா கான்ஷியஸ் தான் டாப். ஏன்னா அவர் கிருஷ்ண பக்தி யோகால சேவை செஞ்சு ஈஸியா அடையிற ஒரு விஷயத்த இது 3 விஷயம் இருக்க. அதாவது தபம் மெடிடேஷன் பண்றவங்க, ஞானியா இருக்கட்டும், கர்மியா இருக்கட்டும்,
இந்த 3 பேரும் நேரத்தை வேஸ்ட் பண்றாங்க. வேஸ்ட் டைம். நாட் ஈஸி டு திஸ் கலியுகா. ஸோ எஸ்பெஷலி நான் இதுக்கு முன்னாடி நான் கிளாஸ்ல சொல்லியிருக்கேன், இந்த யுகத்தோடைய தர்மம் என்ன? திஸ் கலியுகா, ரைட்? கலியுகான்னு சொல்றோம் நம்ம. இந்த கலியுகத்தோடைய தர்மம் என்ன? இந்த கலியுகத்துல எதை ஈஸியா ரீச் பண்ணலாம்? எந்த மெத்தட் மூலமா ஈஸியா ரீச் பண்ணலாம்? பக்தி யோகா. ஸோ சரியா மாதேஜி, நான் ஏற்கனவே கிளாஸ் சொல்லிக்க நீங்க நோட் பண்ணி வச்சிருக்கீங்க. 4 யுகா இருக்குல்ல. ஸோ மொதல் யுகா என்னது? சத்திய யுகத்தால் என்ன பண்ணி பகவானை அடைஞ்சாங்க? எஸ், சத்திய யுகால மெடிடேஷன் மூலமா அடைஞ்சாங்க. ஓகே, நெக்ஸ்ட் யுகா என்னது? திரேத்த யுகால என்ன பண்ணி பகவான் அடைஞ்சாங்க? யக்ஞம். வெரி குட். தேர்ட் துவாபர யுகா. துவாபர யுகால என்ன பண்ணி பகவான் அடைஞ்சாங்க? டெம்பிள் ஒர்ஷிப். ஸோ திஸ் கலியுகா பக்தி யோகா. மெயினா என்னது? கலியுகத்துல என்ன சொல்லிட்டா பகவான் அடையலாம்? மகா மந்திரா. ஓகே, மகா மந்திரா திஸ் ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இட்ஸ் வெரி ஈஸி மெத்தட். ஸோ பகவான் இங்க என்ன சொல்றாருன்னா, தபம் செய்யற தபஸ்வி, ஞானி, கர்மி, இந்த 3 பேர்த்தோட the topmost is Krishna consciousness. பக்தி யோகா is very very easy in top great ங்கற அவரே அந்த பிராண்ட் அந்த கொடுக்கறாரு. ஏன் மித்து எதுமே ஈஸி இல்ல. சோ சப்போஸ் நம்ம இந்த தபஸ்வியே பாப்போமே. ஓகே, தபஸ்வியோ பார்க்கறப்ப நம்மளுக்கு சரித்திரத்துல பாத்தீங்கன்னா விஸ்வாமித்ராவா இருக்கட்டும், வேற யாரு? விஸ்வாமித்ரா தவிர இன்னொரு யாரு? சௌபரி முனியா இருக்கட்டும். இவங்க எல்லாமே தவம் புரிஞ்சாலும் சென்ஸ் அந்த எஜிடேட்ல ஃபால் டவுன் ஆயிடுச்சு. எஸ், ஈவன் நம்ம இப்ப பாருங்க, அவங்க காலத்துல இருக்கிறப்ப கலியோகா டைம் அவங்க மெடிடேஷன் பண்ணல. அந்த டைம்லே மைண்ட் எஜிடேட் ஆச்சு, கலங்கம் அடைஞ்சிருச்சு மனம். அவங்க ஃபால் டவுன் பண்ணிட்டாங்க. இப்ப நம்ம வீட்டுல பண்றோம் வச்சுங்க மெடிடேஷன், சும்மாவா இருக்கும்? நீங்க மெடிடேஷன் பண்றப்ப காதுல புசுங்கி அப்படின்னு சத்தம் கொடுக்கும், அதுல இதாயிரும். அப்புறம் வெளியே சவுண்ட் வரும். அப்புறம் உங்களுக்கு அந்த ஹீட் உங்களுக்கு ஒத்துக்காது, வெறுத்துரும். அப்புறம் இதை முடிச்சு பார்த்துருவீங்க. ஸோ மெடிடேஷன் இஸ் நாட் ஈஸி. இந்த கலியுகத்துல எளிது அல்ல அது. ஸோ அப்போ கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? அப்ப தபஸ்வியர்ன்றது பார்த்தீங்கன்னா, அப்ப ஒவ்வொரு வாட்டியும் கிருஷ்ணர் என்ன பண்றாரு? மொத்தமா சொல்லாம ஒவ்வொருத்துக்கும் சொல்றாரு, இதை விட கிரேட் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ், இதை விட கிரேட் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் அப்படின்னு ஒவ்வொரு வாட்டியும் அர்ஜுனர் போட்டு சொல்றாரு. நீ வேஸ்ட் டைம் பண்ற. ஏன்னா மெடிடேஷன் பண்றவங்களே பாத்தீங்கன்னா அவங்க என்ன ஆவாங்கன்னா, மெடிடேஷன் பண்றப்ப மூச்சு கட்டுப்படுத்துவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க இந்த சாப்டர் 6 ஃபுல்லா நீங்க படிச்சினாலே உங்களுக்கு தெரியும் மெடிடேஷன் பண்றதுக்கு என்ன எந்த இடம் சூஸ் பண்ணுவாங்க? ஃபாரஸ்ட். ஏன் ஃபாரஸ்ட் சூஸ் பண்றாங்க? எஸ், வாட்? எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. அப்ப எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது அங்கேயும் போறாங்களே, அங்கேயும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது நினைக்கிறீங்களா? வீட்டுல இருந்தாக்கா சம் நியர்பர் அது டிஸ்டர்ப் இருக்கும். காட்டுக்கு போனா என்ன டிஸ்டர்ப் வரும்? அனிமல்ஸ் வேற, ஸ்னேக் வரும். ஓகேவா? அட்டாக் பண்ணும். அப்ப அங்கேயும் டேஞ்சர் இருக்கா இல்லையா? ஸோ அப்போ இந்த யுகத்துல அது சரி வராது. கிளியரா? மெடிடேஷன் நாட் ஈஸி, சுலபம் இல்லை தியானம் என்பது. ஓகே, அடுத்து ஞானி. இந்த ஞானி என்ன பண்ணுவாங்கன்னா, வேதம் எல்லாத்தையும் படிப்பாங்க. ஸோ வேடி ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் படிப்பாங்க, வேதத்தெல்லாம் படிப்பாங்க. ஆனால் கடைசி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப படிச்சுட்டாங்களா, அது சில பேருக்கு சொல்லுவாங்க, ரொம்ப நீ படிச்சுட்டாலும் என்ன ஆகுனா அது ஒரு இதுக்கு என்ன வந்துடும் எப்படின்னா, எனக்கு எல்லாம் தெரியுது. ஸோ கடவுளுக்கு உருவம் இல்லை. இந்த ஞானி என்ன சொல்லுவாங்கன்னா, கடவுளுக்கு உருவம் இல்லை, ஃபார்ம்லெஸ். கடவுளுக்கு உருவம் இல்லை. ஏய், நான் கடவுள், நீ கடவுளே, உனக்கும் கடவுள், நீ கடவுளே, நான் கடவுள், நீ கடவுள், நான் கடவுள், இப்படி சொல்லி அவங்களுடைய வேதத்தை படிச்சிருக்காங்களா கஷ்டப்பட்டு, கடைசியில் 0 ஆச்சு. புரியுதுங்களா? 0 ஆச்சு. அப்போ வேஸ்ட். அப்ப தபம் புரியும்னு வேஸ்ட் டைம். ஞானி வேஸ்ட். அடுத்து கர்மிக்கு வருவோம். ஸோ கர்மிங்க என்ன சொல்ல வராங்கன்னா, கர்ம காண்டம்னு ஒரு இது இருக்கு. நம்ம இதை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பகவானுக்கு தான் செய்யப்பட்டது தான். இது மூலியமா அடைஞ்சிருக்காங்கன்னா, பட் இந்த யுகத்துல கலியுகத்துக்கு சோ டிஃபிகல்ட். இந்த கர்ம யோகத்தை மூலியமா நம்ம செயல்படுறப்ப, ஆக்டிவிட்டி நம்ம ஈடுபடுறப்ப, இந்த செயலை நான் செஞ்சா எனக்கு இது கிடைக்கும், இதை நான் செஞ்சா இது கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. புரியுதுங்களா? சொல்றப்ப அது நம்ம எடுத்து செய்யறல, அது செய்யறப்ப அது என்ன ஆகுதுன்னா, அந்த விஷயத்தை செய்யறப்ப நம்ம அதுல அட்டாச் ஆயிரும். அப்ப பகவான் இங்க என்ன சொல்றாருன்னா,
வித்தவுட் எது அட்டாச் இல்லாமல் பியூரான லவ்விங் சர்வீஸ், அதாவது அன்பு அந்த அன்பு சேவையில் ஈடுபடு. ஸோ அதில் வந்து உனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லையா? ஏன்னா சேவைன்னு வந்துட்டாலே, சர்வீஸ் சேவான்னு வந்துட்டாலே நம்மளுக்கு ஏற்கனவே இருக்குது. புதுசாக ஒன்று நீங்கள் கற்றுக்க வேணும் இல்லை, அதை தூசி தட்டி நீங்கள் கொண்டு வந்துட்டாலே அது அழகாக ஈஸியாக வந்துடும். ஏன்னா எல்லாமே சேவை செய்கிறோம். எத்தனை பேர் சேவையை செய்யலன்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் சேவை செய்யலன்னு நினைக்கிறீங்க? சேவா அதாவது சர்வீஸ். நான் சர்வீஸ் இப்போ போகிறேன். சர்வீஸ் நான் இன்னும் த மீனிங் சர்வீஸ் எத்தனை நினைக்கிறீங்க? சர்வீஸ் செய்யணும். எல்லாரும் இப்போ சேவை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கீங்க, ரைட்டா? மத்தஜி என்ன சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? கண்ணு மத்தஜி உங்களுக்கு புரியுதா? எல்லாரும் வீட்டில் சேவை செய்கிறீங்களா இல்லையா? ரைட். வீட்டுக்கு பெருக்கிறீங்க, அப்புறம் வீட்டு துணிமணி துவைக்கிறீங்க, எல்லா விதமான இது செய்றீங்களா? இந்த சேவை மாதிரி தான் பகவானுக்கும் செய்ய சொல்கிறாங்க. ஈஸியா இல்லையா? அது தனியாக காஸ்ட் போகணுமா? நம்ம டிகிரி மாஸ்டர் பிஹெச்டி வரைக்கும் படிக்கணுமா? நோ, வெரி ஈஸி. ஸோ அந்த விஷயத்தை தான் பகவான் இங்க செய்ய சொல்றாரு. ஏன் பக்தி யோகி வெரி வெரி கிரேட்டர்ங்கிறாருனா, ஏன் ஐஎஸ்ங்கிறாருனா ஈஸியா ஒரு மெத்தட் சொல்லி தராங்க. ஸோ சப்போஸ் நான் உங்களுக்கு வந்து எதுவுமே நம்ம வந்து ஈஸியா ஒரு மெட்டீரியல் எக்ஸாம்பிள் சொல்லும் போது தான் அது நம்மளுக்கு புரியுது. இப்போ எல்லாம் ஒரு ட்ராவல், நான் ஒரு ட்ராவல் ஏஜென்சி ஆஃபர் பண்ணுறேன் திடீர்னு உங்களுக்கு. அதாவது எக்ஸ்கியூஸ்மே, உங்களுக்கு வந்து ஜேபியில் வந்து ஜோஹோ பார்ல வந்து ஒரு வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ஃப்ரீயாக உங்களுக்கு அங்கே ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு ஹோட்டல்லாம் கொடுக்குறேன், ஃப்ரீ டிக்கெட் எல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ டிக்கெட்லாம் ஃப்ரீயாக கொடுத்துட்டேன். உங்களுக்கு வந்து நிறைய சாய்ஸ் கொடுக்குறேன். அந்த டெஸ்டினேஷன், அதாவது அந்த இடத்த அடையிறதுக்கு, ரீச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு குழு ஒரு இது கொடுக்குற மெத்தட் கொடுக்குறேன், எப்படி போகலான்னு. ஒன்றாவது கொடுக்குறேன், நடந்தே போங்கன்னு. எங்க? ஜேபி ஜோஹோ பாரு வரைக்கும் நடந்தே போகலாங்கிறேன். வேலை இன்னைக்கு போய் இன்னும் ஃப்ரீயாக கொடுத்துட்டு நடந்து போக சொல்கிறாங்க. நான் நடந்து போகலாம். ஓகே, நடந்து போனால் 60-70 ஆகும். 60 எம்மியாவா? நான் பாதிக்கு திரும்பி வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவேன். ஓகே, புரியுதா? உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அப்போதான் உங்களுக்கு தெரியும் ஏன் கிருஷ்ணர் அதை ரிஜெக்ட் பண்ணுறாரு, வாய் அது கிரேட்டர் தென் பக்தி யோகிங்கிறாரு. உங்களுக்கு சொல்கிறதுக்கு அந்த எக்ஸாம்பிள் கொடுத்தா தான் உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ நடந்து போகிறதுக்கு சொல்கிறேன். எங்கே? ஜோஹோ பாரு வரைக்கும். எங்கே ஃப்ரீயாக இருக்கேன், பட் அந்த இது கொடுக்குறேன். ஓகே, ரெண்டாவது சைக்கிளில் போக சொல்கிறேன். சைக்கிளில் போகணும். சைக்கிள் போனால் ஒரு 40 பிடிக்கும். ஓகே, அடுத்து மோட்டோ பைக்கில் போக சொல்கிறேன். மோட்டோ பைக்கில் போனால் எவ்வளோ நேரம் பிடிக்கும்? ஜோஹோ பாருக்கு 12 ஹவர் எப்படி இருக்கும். அப்புறம் காரில் போக சொல்கிறேன். ரயில்வே கொடுக்குறேன். இதெல்லாம் சூஸ் பண்ணுவீங்க. அப்புறம் கடைசியாக ஏரோப்ளைன் போகலாம், 45 மினிட் தான். ஓகே, இல்லை சொல்லுங்க, நான் ஏரோப்ளைனுக்கு 45 மினிட் சொல்லுமா சொல்ல மாட்டோமா? ஸோ அப்போ பகவான் இங்கே என்ன சொல்கிறாரு, பக்தி யோகா இஸ் வெரி ஈஸி. ஏரோப்ளைன் போகிற மாரி 45 மினிட் வந்துடலாம். நம்ம என்ன பண்ணுறோம்? நான் ஜேபிக்கு நடந்து தான் போவேன், நான் ஜோஹோ பார்க்கு நடந்து தான் போவேன், நான் சைக்கிளில் தான் போவேன், நான் மோட்டோ பைக்கில் தான் போவேன். இதுதான் தபஸ்யா ஞானிக்கோ கர்மி. புரியுதுங்களா? பகவான் அடையிறதுக்கு இந்த மெத்தட்லாம் இருக்க. இப்போ சொன்ன எக்ஸாம்பிள் மாரி நீங்க என்ன பண்றீங்க, நான் வந்து ஈஸியான ஏரோப்ளேன் 45 மினிட்ல அங்க போய் ரீச் பண்றதுக்கு பக்தி யோகா, திஸ் மீன் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் இருக்கு. அது எனக்கு வேணாம், நான் நடந்தே போறேன், நான் சைக்கிள்ல தான் போவேன். இப்படி நம்ம அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கோங்க. ஈஸியா புரியுதா உங்களுக்கு? இப்போ ஈஸி. ஸோ அந்த இந்த இது கொடுத்தா தான் உங்களுக்கு புரியுதுக்காக எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஸோ அப்போ பக்தி யோகா இஸ் வெரி ஈஸி டு ரீச் காட், பேக் டு காட் ஹெட். ஆனால் அது நம்ம போகாம அது வேணான்னு அடம் பிடிச்சி பேக் 2 ஸ்டெப் பின்னாடி பேக்கை வச்சு நான் இப்படி தான் இருப்பேன், நான் கருமையாக தான் இருப்பேன், நான் ஞானியாக தான் இருப்பேன், நான் தபம் புரிய போகிறேன், இப்படி அடம் பிடிக்கல. அது மேலே என்னோட இன்ட்ரெஸ்ட் காட்டும். பட் அது ஃபெயில், அது டோட்டல் ஃபெயில் ஒன்று, உன்னோட வேஸ்ட் டைம் ஒன்று. இந்த பிரிவு அடுத்து நெக்ஸ்ட் பிரிவு இந்த ஹியூமன் பாடியை கிடைக்குமா? அது ஒரு சந்தேகம் வேற. ஏன்னா சின்ஃபுல் ஆக்டிவிட்டி ஆல்ரெடி டன்னு கணக்கு அங்கே நம்ம அப்படியே ஸ்டாண்ட் பை பண்ணி வச்சுட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பாடி. அப்போ அதுக்காக கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு, அழகான ஒரு மெத்தட் இது பண்ணுறாரு. என்ன மெத்தட்? ஸோ சேண்ட் மை நேம். ஸோ என்னோட நேம்க்கும் என்னுடைய ஃபார்முக்கும் நோ டிஃப்ரெண்ட், என்ன வித்தியாசமே இல்லை.
That means Hare Krishna, Krishna Krishna, Hare Rama, Rama Rama, Hare Hare. எந்த விஷயமே நம்ம ஃப்ரீயா கொடுக்குறப்ப அதை நம்ம எடுத்துக்க மாட்டோம். சில விஷயங்கள் நான் என்ன பண்றேன், நம்ம திடீர்னு கண் கிட்ட வாங்கணுங்க வந்துட்டு கிருஷ்ணா இது யாரும் சொல்லாதீங்க, ரகசியமா வச்சுங்க அப்படி 2000 தள்ளுங்க. அத்தைஜி 2000 கொடுத்து மாத்திரம் சொல்லியிருக்கீங்க, யார்கிட்ட சொல்லாதீங்கம்மா சொல்லாதீங்க. ஓகே, அப்ப என்ன பண்ணோம், உங்களுக்கு 2000 கொடுத்துட்டோம், செஞ்சு விடிய 2000 கொடுத்துட்டோம். ஸோ ஒரு விஷயம் ஃப்ரீயா கிடைக்கிறப்ப, ஒரு விஷயம் ஃப்ரீயா கிடைக்குமா, ஃப்ரீயா தான் கிடைச்சி அல்ல இது இருந்தாலும் இருக்கணும். ஸோ அப்போ பகவான் என்ன பண்ணுறாரு, ஃப்ரீயா விநியோகம் பண்ணிட்டாரு. என்னத்தா மந்திரா. ஸோ மந்திரா, வாட்ஸ் த மீனிங் மந்திரா? மந்திரம்னா என்ன அர்த்தம்? மண்ணா மனசு, திரானா விடுவிப்பது, மனதை விடுவிப்பது. ஏன் மனசு தான் விடுவிக்கணும்னு கேட்பீங்க? ஏன்னா மனசுல நிறைய அழுக்கு இருக்கு. மனசில் உள்ள அழுக்கை நீங்க வெளியாக்கணும், அப்பதான் இதயம் தூய்மையாகும். இதயம் தூய்மையா இருக்கும் போது மற்ற விஷயங்கள்ல நீங்க ஆன்மீக விஷயத்தை கருப்பதற்கான எல்லா அந்த டிஷ்யூ அந்த மைண்டும் உங்களுக்கு அழகா உட்காரும். ஸோ பகவான் சிம்பிளா கொடுக்குறாரு, சேஞ்ச் மை மந்த்ரா, மை நேம் ஹரிகிருஷ்ண மகாமந்திரா, and then do my service, என்னுடைய சேவையில் ஈடுபடு. அப்ப நீ கேட்கலாம், சேவனை எப்படி இருக்கும்? என்ன ரொம்ப கஷ்டம், என்ன பண்ணணும் தானே, பல்ட்டி அடிக்கணுமா, ஜம்ப் பண்ணணுமா, மேலே இருந்து குதிக்கணுமா? நோ. இந்த பூ பறிச்சு வைக்கிறீங்களா, சேவா. ஓகே, அவர் குக் பண்ணி ஆஃபரிங் பண்றீங்களா, சேவா. ஓகே, வாட்டர் சுத்தம் பண்றீங்களே, சேவா. ஸோ அவருக்கு இந்த மாதிரி எந்தெந்த சேவை நீங்க செய்றீங்களோ அது அவரு அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ பூ பறிச்சு வைக்கிறது டிஃபிகல்ட் இல்லை, கேன். பூ பறிச்சு மாலை கட்டி போடுறது கஷ்டம் இல்லை, சின்ன. இப்படி இந்த மூலியமாவே பகவானை நீங்க அடையிறதுன்னு சொல்றப்ப இது நீங்க எடுத்துக்கிறீங்களா, இல்ல காட்டுல போய் தவம் புரி போறீங்களா? ஸோ சாண்டிங் ஹரிகிருஷ்ண மகாமந்திரா, and then அவருக்கு சேவை செய்யறோம், அப்புறம் ஹரிகதை கேட்குறோம், ரீட் பகவத்கீதா. அப்போ இதுதான் ஈஸியா இருக்கு. பட் இது வேணான்னு சொல்லிட்டு நம்ம வேற இதுக்கு போறப்ப தான் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இந்த கலியுகத்துக்கு பகவான் சொல்லிட்டாரு, நாமத்தை சொல்லு, கீதை, ரீட் பகவத்கீதா and do in my service. சிம்பிள். ஓகே, நீ எதெல்லாம் சொல்லி எனக்கு அர்ப்பணை பண்ணி நீ சாப்பிடணும். ஒரு மனசு இங்கே வாழணும், லைஃப் லாங் வாழணும், அவன் அட்டில் டாய் அவன் வாழணும், சாப்பிடுவோம். இப்போ அந்த சாப்பாடு விஷயத்த நீ என்ன சாப்பிட்றியோ அதை எனக்கு கொடுப்பா, நீங்கள் கொடுத்துட்டு அப்படி சாப்பிடுவோம். ஈஸி. ஸோ அந்த மெத்தட் ரொம்ப ஈஸி. அப்போ அந்த பக்தி யோகை தான் வெரி கிரேட்னு சொல்லி பகவான் இங்கே சொல்கிறப்ப அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே வெரி ஈஸி. ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணாமல் வேற இதில் நம்ம ஈர்ப்பு ஏன் போகுதுன்னா, ஒன் ஆஃப் த மீனிங் ஆஃப் டிசைர், ஆசைகள். ஏன்னா நான் இது செஞ்சால் எனக்கு இது கிடைக்கும், இது செஞ்சால் இது கிடைக்கும், இது ட்ரை பண்ணி பார்ப்போம். பட் எங்கே போனாலும் அங்கே சுற்றி வந்தாலும் இந்த தபஸை செய்கிறவங்களும் சரி, ஞானியும் சரி, கர்மி சரி, த லாஸ்ட் கம் பேக் டு பக்தி சேவம். சப்போஸ் ஒரு தவம் செஞ்சு அவர் படன்னு கடைசி அவருக்கு இங்கே தான் வருவார். ஏன் இதுதான் ஈஸி மெத்தட். ஏன்னா சாண்டிங் நம்ம மந்திரா சொல்கிறோம், and do some சேவா, read பகவத்கீதா, can reach back to God, வைகுந்தம், பிருந்தாவனம். இன்டெலிஜென்ட் பர்சன் திங்க் இது வெரி ஈஸி, ரைட்? ஈஸியான ஒரு விஷயம். எதுக்கு நம்ம இப்படி போகிறோம்? ஸோ அதனால தான் பகவான் என்ன பண்ணிட்டாரு, எல்லாத்தோடைய தபஸ்வியாக இருக்கட்டும், ஞானியாக இருக்கட்டும், கருமியாக இருக்கட்டும், இவங்களோட நீ கிரேட்டு. கிருஷ்ணா பர்சன் இஸ் வெரி கிரேட். வாய்? சிம்பிள். அதாவது சில பிரபாத ஒரு வேர்ட்ஸ் எப்பயுமே சொல்லுவார், கிருஷ்ணா டெவிட்டி எப்பயுமே எப்படி இருப்பாங்களா, சிம்பிள் லிவிங், ஹை திங்கிங், எளிமையான வாழ்வு, உயர்வு சிந்தனை. ஸோ நமக்கு இந்த மாதிரி விஷயங்களை நம்ம இதை இப்படி நம்ம கற்றுக்கிறதுனால இந்த மாதிரி நம்ம கிருஷ்ணா சாண்டிங் மந்த்ரா, இந்த மாதிரி பகவத்கீதா அண்ட் ஆஃபரிங் ஃபுட்டாக இருக்கட்டும், ஃப்ளவராக இருக்கட்டும், இந்த மாதிரி சேவை மனப்பாடம் வர்றதுனால நம்மளுக்கும் கிருஷ்ணருக்கும் உள்ள அந்த கனெக்ஷன். ஏன்னா யோகானா என்ன அர்த்தம்? வாட்ஸ் த மீனிங் ஆஃப் யோகா? Moving towards God. But actual meaning? Link with God.
connect to God. Very good. So அந்த யோகம் என்றாலே உனக்கு அப்போ வந்து கர்ம யோகா இருக்கு, ஞான யோகா இருக்கு, அத்தா யோகா இருக்கு. அத்தா யோகா இஸ் மெடிடேஷன், ரைட்? மெடிடேஷன் தபஸ்வி அத்தா யோகா இருக்கு. ஸோ ஆல் யோகா இஸ் பேஸ் டைம் ஒன்னொன்று. இதோட எது கிரேட்டே பார்த்தீங்கன்னா பக்தி யோகா. வாய் பக்தி யோகா இஸ் கிரேட். ஏன்னா ஈஸி சேவை என்பது, அந்த சேவை என்பது ஈஸியாக இருக்கிறதுனால நம்ம அது வந்து சீக்கிரம் நம்ம அதை அச்சீவ் பண்ணலாம். கிளியரா மத்தேஜி? ஸோ அதனால தான் கிருஷ்ணர் அர்ஜுனர்கிட்ட வந்து இங்கே கிருஷ்ணர் வந்து சொல்கிறாரு. ஸோ பிரம்மா தெரியுமா மத்தேஜி? நாட் பிரம்மா பிரம்மன் ஓகே. பிரம்மா என்ன சொல்கிறாருன்னா, பிரம்ம சமீதான்னு ஒரு புத்தகம் இருக்குது. அது வந்து பிரம்மரே வந்து பகவானை வர்ணிப்பார் மீன்ஸ் குடுஃபைலாம் அது பேசுவார். ஸோ பிரம்மா வந்து கிருஷ்ணர் பார்த்து என்ன சொல்றாருன்னா, அத்வைத்தம் அச்சுதம், எல்லாம் சேர்த்து சொல்லுங்க. அத்வைத்தம் அச்சுதம் அநாதி ஆனந்த ரூபம் ஆத்யம் புராண புருஷம் நவயவ்வனம் ச வேதேஷு துர்லபம் ஆதுர்லபம் ஆத்மபக்தௌ கோவிந்தம் ஆதிபுருஷம் தமஹம் பஜாமி. எஸ். ஸோ பிரம்ம சமீதால பிரம்மா சதுர்முகா 4 பிரம்மன். ஸோ பிரம்மா வந்து இந்த மாதிரி கிருஷ்ணா கிட்ட அவர் வந்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? I worship Govinda, the primeval Lord, who is accessible to the Vedas but obtainable by pure annulled elevation of the soul, who is without a second, who is not subject to decay, is without the beginning, who is formed in endless, who is the beginning and the eternal Purusha, yet is the person possessing the beauty of glowing youth. அதாவது தமிழையும் படிச்சிடறேன், அப்போ தான் புரியும். வேதங்களாலும் அடைய முடியாது, ஆனால் ஆத்மார்ந்த பக்தியினால் மட்டுமே அடையக்கூடிய அந்த உன்னத புருஷனை, புருஷோத்தமனை வணங்குகிறேன். அவர் ஈடு இணையற்றவர், அழிவற்றவர், ஆதி இல்லாதவர், முடிவற்ற வடிவம் கொண்டவர். அவரே முதலும் நிரந்தரமான புருஷன். இப்படி அன்றும் இன்றும் என்றும் இருப்பவர் இளமை ததும்பும் வாழ்வு. அதாவது பிரம்மதேவர் இங்கே என்ன முக்கியமாக அவர் சொல்கிறாருன்னா, பகவானை நிறைய வர்ணிக்கிறார் இல்லையா, குளிஃபை பண்ணுறாரு. அதில் வந்து முக்கியமான வேர்ட்ஸ் இந்த கடைசிக்கு முன்னு சொல்கிறாரு, வேதேஷு துர்லபம் ஆதுர்லபம் ஆத்ம பக்தும். கிருஷ்ணா, கோவிந்தா, உன்னைய அடையிறது தான் வேதத்தை படிச்சு உன்னை அடைய முடியாது. யாரு சொல்றா? பிரம்மா சொல்றாரு, வேதத்தை படிச்சு உன்னை அடைய முடியாது. ஆதுர்லபம் ஆத்ம பக்தோ, பக்தி தொண்டால் உன்னை அடைய முடியும். புரியுதுங்களா உங்களுக்கு? பிரம்மா சொல்றாரு. ஏன்னா வேதத்தை படிச்சு வேதம் எதுக்கு உருவாக்கப்பட்டதுன்னா பகவானை அடையிறதுக்கு, பகவானை தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனா வேதத்தை படிச்சு புரியல. அப்ப பகவானை அடையிறதுக்கு எது ஈஸினா பக்தி சேவா, பக்தி தொண்டு மூலியமா. புரியுதுங்களா? ஸோ அப்போ பிரம்மரே இந்த ஒரு டிக்ளேர் பண்றாரு, போல்டா, உன்னை வந்து வேதத்தால நான் ஈஸியாக அடைய முடியாது, பக்தி சேவா, பக்தி டெவோஷன் சர்வீஸ்னால உன்னை நான் அடைய முடியும். அப்படி ஒரு இது டிக்ளேர் பண்றாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு, புரியுங்களா? ஸோ ஒன்னொன்று வந்து கலியுகத்துக்கு ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, ஹரே நாம ஹரே நாம ஹரே நாமாயவ கேவலம் கலா நாஸ்தி ஏவ நாஸ்தி ஏவ கலி அந்யதா. இது ஸ்லோகம் கேள்விப்பட்டிருக்கீங்க தானே? For spiritual progress in this age of Kali, this Kali Yuga, right? There is no alternative to the holy name of the Lord. பகவானுடைய நாமம் தவிர வேற எதுவுமே இல்லை. அப்ப வந்து இந்த கலா நஸ்தியவ 3 விதத்தை சொல்றேன். நஸ்தியவ ஒன்று என்னன்னாக்கா தபம் புரியுறது, அதாவது அந்த அத்தா யோகா பண்ணி இந்த இருக்காங்களா, தியானம் பண்றவங்க, ஞானி, அப்புறம் கர்மி.
இந்த மூணுமே இந்த கலியுகத்துக்கு உகந்தது அல்ல. இட்ஸ் நாட் சூட்டபிள், நாட் ரெக்கமெண்டட். இது நான் பரிந்துரைக்கப்படலைங்கிறாரு. அப்ப எதுங்க பரிந்துரைக்கப்படுதுன்னா பகவானுடைய நாமம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஓகே, கிளியர்? சரி, அப்ப எல்லாம் கேட்கலாம், பிரபு if I want to come, அதாவது நான் பக்தி யோகியா ஆகுறேன், அது பக்தி யோகி, அது பக்தி யோகாக்கு வர்றதுன்னா நான் என்ன செய்யணும்? மொத விஷயமே ஸ்ரதா. வாட் தி மீனிங் ஸ்ரதா? நம்பிக்கை, ஃபெய்த், கான்ஃபிடென்ட். அப்ப இந்த ஃபெய்த் என்பது நமக்கு இருக்கணும், இல்லைன்னா டோட்டல் லாஸ். ஸோ பக்தி சேவாக்கு நீங்க வர்ற முதல் நம்மளுக்கு ஃபெய்த் இருக்கணும். ஸ்ரதா சப்தே விஸ்வாசே கஹே शुद्ध निश्चय कृष्ण भक्ति कैले सर्व कर्म कृत है. Shraddha is confident faith that by rendering transcendental loving service to Krishna on automatically perform all subsidiary activities. Such faith is favorable to the discharge of devotional service. Chaitanya Mahaprabhu, Kali Yuga Prema Purushottama. This is Krishna become in Kali Yuga Chaitanya Mahaprabhu. கிருஷ்ணா பிகம் இன் கலியுக சைத்தன்ய மகாபிரபு. அவர் என்ன பண்றாரு? நாமத்தை, பகவானோட நாமத்தையும் பக்தி சேவையும் டீச் பண்ண வந்திருக்காரு. கிருஷ்ணா தான் துவார யுகத்தில் அர்ஜுன் கிட்ட பேசின அதே கிருஷ்ணா தான் இன் கலியுகா பக்தனா வந்திருக்காரு, பக்த வடிவத்தில் வந்திருக்காரு. ஓகே, அவர் சனாதன கோஸ்வாமிக்கு சொல்றாரு, இந்த ஒரு பக்தி டெவிஸ் முதல் ஸ்ரதா இருக்கணும். ஸ்ரதா, ஃபெய்த் இல்லைன்னா டோட்டல் ஏதோ சொல்றாங்க, மேபி இது முடிச்சா நம்மளுக்கு ஏதோ கிடைக்குமா, ஸோ சாண்டிங் பண்ணால் எனக்கு சம்திங் ஏதோ கிடைக்குமா அப்படின்னு நம்ம நினச்சி ஏதோ ஏனோ தானே பண்ணால் இட்ஸ் நாட் ஓகே. ஏன்னா நீங்கள் பாருங்க, தபத்தை பண்ணுறது எவ்வளோ டிஃபிகல்ட் தானே தபம் பண்ணுறது அதெல்லாம். ஸோ அதை விட ஈஸியாக கிடச்சிருச்சு. பட் இது எவ்வளோ சின்சியராக பண்ணுறோம், ஸோ அது எவ்வளோ சின்சியராக பண்ணுறோம் அது ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் சிஸ்டர் என்ன சொல்கிறாரு, சாண்டிங் மந்த்ரா சர்வீஸ் என் முக்கியமாக சாது சங்கா. ஸோ ஒருத்தங்க நம்பிக்கை வந்துருச்சு, ரொம்ப எனக்கு கான்ஃபிடென்ட் ரொம்ப ஐ கேன் ரீச், நான் அந்த கிருஷ்ண உணவுல வர முடியும், அதாவது சேவையில் அந்த பக்தி யோகாவில் வர முடியும் அப்படி நம்பிக்கை வந்துட்டாங்க. நம்ம பக்தி கிருஷ்ணா கொஞ்சம் குடிச்சிட்டாங்க வச்சுக்கலாம். ஆனால் அது சரியாக கொண்டு போகணும், ஸ்ட்ராங்காக அந்த ட்ராக்ல நீங்கள் வரணும். ரயில்வே ட்ராக் இருக்குல்ல, ரயில்வே ட்ராக்கு, அந்த ட்ராக் விட்டு வந்தால் ரயில் என்ன ஆயிரும், ஆக்சுவலி தானே அந்த மாதிரி இப்போ நம்ம ட்ராக் வந்துருக்கோம். ஸோ அந்த ட்ராக் கரெக்டாக இருக்கணும்னா அதுக்கு அப்பப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த ரயில்வே ட்ராக்கை நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் செய்கிறவங்கன்னா அப்பப்போ போய்ட்டு அந்த ட்ராக் சரியாக இருக்கிறது டைட்டன் பண்ணுவாங்க, நட்டு போல்டுலாம் போய் டைட்டன் பண்ணுவாங்க. அந்த கீழே ஹூட் இருக்கும், ஹூட் பலகை இருக்கும், அந்த பலகை செக் பண்ணுவாங்க. அது கீழே கான்க்ரீட் இருக்கும், அதெல்லாம் சரியாக இருக்கா, அந்த ட்ராக் மேடு பள்ளமாக இருக்கா அப்பப்போ செக் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்போ தான் அந்த ரயில்வே நெக்ஸ்ட் டைம் எக்ஸிடென்ட்டோ எதுவும் ஆகாது. அந்த மாதிரி பக்தி யோகால நம்ம பாதியில இப்ப நம்மளுக்கு எது சரி பண்றது, யார் மூலியமா சரி பண்ணுவோம்? எப்படின்னா சாது சங்கா, தேவட்டி அசோசியேஷன். அந்த அசோசியேஷன் மூலியமா தான் பிரபு யூ வென் த சாண்டிங் டைம் ஹரே கிருஷ்ணா நீங்க சரியா சொல்லல, ஸோ ப்ளீஸ் கரெக்ட் பண்ணுங்க. நீங்க ஹரிக்கு ஹலேங்கிறீங்க, கிருஷ்ணாக்கு கிருஷ்ணங்கிறீங்க, அது கொஞ்சம் மாத்திக்கங்க அப்படின்னு அந்த ஒரு இது ரெக்டிஃபை பண்ணி திருத்தி பண்றது சொல்லுவாங்க. அப்புறம் எப்படி இருக்கு, ஸோ இன்று இந்த கீதையில் இப்படி பேசுறாங்க, ஹரிகதா இது கேளுங்க, பகவானுக்கு சேவை பண்ணி, இப்படிலாம் நம்ம பக்தி யோகாவை கரெக்டாக கொண்டு வர்றது எதுனா அசோசியேஷன் மூலியமா, அந்த சாது சொல்ல முடியுமா. ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த மீட் பண்ண சொல்கிறோம், இங்கே வாங்கணும் சொல்கிறோம். எதுக்குன்னா எவ்வளோ தூரம் நம்ம போயிருக்கோம், உங்களுக்கு சந்தேகம் இருக்கும், சந்தேகங்கள், அந்த சந்தேகங்கள், அந்த கொஸ்டின்ஸ், அந்த கேள்வி எப்படி எங்கே கிளியர் பண்ணுவீங்க? உள்ளுக்குள்ளே வச்சுங்களா, நான் இப்படி பண்ணுறேன், சரி நான் விடியக்கால் 2 மணிக்கு சாண்டிங் பண்ணுறேன், அது ஓகேவா? நான் குடிக்காமல் சாண்டிங் பண்ணுறேன், ஓகேவா? நான் பகவத்கீதா தலைக்கெல்லாம் குட்டி படிக்கிறேன், புரிய மாட்டேது, இது ஓகேவா? இப்படி ஓகேவான்னு சொல்லிக்கிட்டே இருந்தா எப்போதான் அந்த டிவிஷன் சர்வீஸோட அந்த பகவானுடைய அந்த இது புரிதல் வரும் நமக்கு. ஸோ அப்போ அதுக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, ஒரு போஸ்ட் இன்னொரு இடத்துக்கு சேர்னா எங்கே போகிறோம்? போஸ்ட் ஆஃபீஸ் போகிறோம். அப்போ நம்மளுடைய பக்தி யோகா என்ற அந்த ரீச் பண்ணுறதுக்கு
அது ஒரு இடம் வேணுமா இல்லையா? அதுதான் சாது சங்க மூலியமா கிருஷ்ணா பிசினஸ் பர்சன் அந்த இடத்துக்கு போய் நம்ம அது போய் நம்மளுடைய பக்தி யோகா போய் சேருதா அப்படிங்கிற விஷயத்த அப்பப்போ எங்கே போய் செக் பண்ணிக்கணும். இங்கே தான் இப்படி தான். ஸோ பகவான் சொல்லிட்டாரு, தபம் அதாவது தியானம் பண்ணுறவங்க தியானி, ஞானி, அப்புறம் கர்மி, இது மூணுமே நாட் கிரேட்டர்னு பார்த்தீங்கன்னா பக்தி சேவா, பக்தி யோகி. ஸோ வெரி ஈஸி, கிளியரா உங்களுக்கு. ஸோ அப்போ வந்து பகவான் அதாவது சைத்தன்ய மகாபிரபு இன்னொரு விஷயத்துல சொல்றாரு, அந்த ஸ்ரதா இதுன்ற மாதிரி பக்தியில முன்னேறதுக்கு 9 வழிகள் இருக்கா. ஏன்னா பக்தின்னு சிம்பிளா சொல்லிட்டேன், அது ஈஸின்னு சொல்லிட்டோம். அப்ப அந்த போறதுக்கு மெத்தட் இருக்குல்ல, ஸ்டெப் பை ஸ்டெப் 1 2 3 4 5 அப்படின்னு இருக்குல்ல, அந்த ஸ்டெப் வந்தாலும் கரெக்டா இருக்கும். ஸோ அதுல முதல் இது பார்த்தீங்கன்னா நான் சொல்றேன், அதை நீங்க முதல் கிளியரா கேட்டுங்க. ஹதாவ் ஸ்ரதா ததா சாது சங்கோ அதா பஜன கிரியா ததோ அனர்த்த நிவೃತ್ತಿ ஷத் ததோ நிஷ்ட ருச்சி தத அதா சக்தி ததோ பவஸ் ததா பிரேம யுதா சதி சாதகணம் அயம் பிரேமனஹ பிரதுர்பவே பவட் கிராமஹ. அப்படின்னா என்னன்னா, in the beginning there must be faith, that's Radha, faith. Then all becomes interested in associating with the pure devotees, sadhu sangha. Thereafter all is initiated by the spiritual master and executes the regulative principle under his order. அதுக்கப்புறம் எப்படின்னா ஆன்மீக குரு கிட்ட போய் சரணம் அடைஞ்சு அவர் கொடுக்குற அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி பஜன கிரியா, ரைட்? ஓகே. அடுத்து those one is free from all unwanted habits and becomes firmly fixed in devotional service. அது என்னது? அனார்த்த நிவர்த்தி. இதெல்லாம் பக்தி யோக போறதுக்கு இதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயம். இதெல்லாம் நீங்க கடந்து போனா அந்த பக்தி இது ரீச் ஆகுங்க. ஓகே. அடுத்து thereafter all develop taste and attachment, ruchi. This is the way of sadhana bhakti. இந்த பக்தி யோகத்துக்கு வந்து இந்த சாதனா பக்தி என்பது இந்த ரெகுலர் நம்ம டெய்லி இது செய்யற விஷயம். சாதனா பக்தி டெய்லி இது செய்யற விஷயம் செய்யணும். ஓகே. The executions of devotion service according to the regulative principle. Okay. So gradually emotions intensify and finally there is awakening of love. அவங்களுக்கு அப்பதான் வந்து அடுத்து என்ன வருது? பிரேமா, லவ். எடுத்தோடனே லவ் வந்துடாது. பட் மெட்டீரியல் லவ் அது வேற. பட் பகவானுக்கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள் தாண்டி தான் அது வருது, ரைட்? ஓகே. This is a gradual development of love of Godhead for the devotees' interest in Krishna consciousness. Okay. Hadav Sraddha Tadav Sadhu Sangha Atha Bhajana Kriya Tado Anartha Nivritti Shat Tado Nishta Ruchis Tada Ada Sakti Tado Bhavas Tada Prema Yudan Chati Shadakanam Ayam Premna Pradurbhave Bhavat Kramaha. So the ninth stage of bhakti, in the ninth stage நீங்க கடந்தாதான் the ninth பிரேமா என்ற விஷயமே கிடைக்கும். ஸ்ரதா ஃபெய்த். அப்புறம் அடுத்து என்னன்னாக்கா சாது சங்கா, அசோசியேட் வித் பியூர் டிவோட்டீஸ். ஓகே, கிளியரா? ஸோ ஒரு வாட்டி இது பார்த்துக்கலாம். பஜன கிரியா, பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் டிவோஷனல் சர்வீஸ் டு கிருஷ்ணா. ஓகே. அடுத்து அனார்த்த நிவர்த்தி. அனார்த்த நிவர்த்தினா the diminishing of all unwanted habits. அனார்த்த நிவர்த்தி. ஓகே, the diminishing of all unwanted habits. ஓகே. அடுத்து நிஸ்தானா, திரும்பி பின்ஃபேத். அப்புறம் ருச்சினா டேஸ்ட். அதுக்கப்புறம் அதாவது ஆசக்தி தான் அட்டாச்மெண்ட். ஸோ அந்த அட்டாச்மெண்ட் அடுத்து அப்புறம் பார்த்தீங்கன்னா பவானா எமோஷன் ஆர் எஃபெக்ஷன். எமோஷன் சொல்லலாம் அல்லது எஃபெக்ஷன் சொல்லலாம். சரியா?
அதுக்கப்புறம் பிரேமா, லவ் ஆஃப் காட். ஸோ அபூத ஜந்தி அரஸ். ஸோ சாதகனம் இதுதான் வந்து ஆஃப் த டேவிட் இஸ் பிராக்டிசிங் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ். ஸோ இதை வந்து நம்ம இதை வர்றப்ப தான் கடைசியாக நம்மளுக்கு பிரேமம் வருது. இத்தனை ஸ்டேஜ் வந்தால் தான் உண்மையாக கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் ரியல் அந்த லவ் வந்து உங்களுக்கு வருது. அப்போ நீங்கள் எடுத்தோன்னே வந்து நார்மலாக மெட்டீரியல் பர்சனே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த லவ் பண்ணுறாங்கன்னா ஸ்லோவாக போவாங்க. ஓகே, எனக்கு ஏன் இவர் பிடிச்சிருக்கு, இவரையும் எனக்கு பிடிச்சிருக்கு, இவர் இது வந்து இவருக்கு முதல் இப்படி செஞ்சார், இதுதான் பிடிச்சிச்சு, அப்புறம் இவர் இப்படி செஞ்சார், எனக்கு அப்படி தான் பிடிச்சிச்சு, அதனால இப்படி அட்டாச் ஆகணும், இப்படியே வரும். எடுத்தோன்னே ஒருத்தர் பிடிச்சிருக்கு, இன்னைக்கு நான் உங்களை கட்டிக்க போகிறேன் அப்படின்னு யாரும் சொல்லுவாங்களா? அது வந்து உங்களுக்கு கிரேசி லவ் தான் சொல்லணும், பைத்தியக்கார லவ். ஸோ ஒவ்வொரு மெட்டீரியல் பர்சனே நம்ம பார்த்து அப்போ பகவானை நம்ம அடையணுனாக்கா இது சாதனமாக கிடைச்சிருமா? அதான் சொல்றேன். எந்த விஷயமே இப்போ நான் ஓப்பனாக பேசுகிறேன், எல்லாத்துக்கும் கடவுள் முன்னுக்கு பேசிட்டாருன்னா, எல்லாத்துக்கும் கடவுள் நேற்று தான் கிருஷ்ணர் ரெண்டு பேசிட்டு போனாரு வீட்டில், அப்படி இருந்தால் என்ன ஆகும்? எக்ஸாம்பிள் ஓப்பனாக பேசுவோம், ஃபேமிலிக்கு பேசுற மாதிரி பேசுவோம், என்ன ஆகும்? யாருமே பயப்பட மாட்டோம். கவுத்திங்களா கிருஷ்ணா வந்து இப்போ பண்ணிட்டேன், முடிச்சிட்டேன், ஃபினிஷிங்கா கவுத்திங், ஓகே பிள்ளையா, அப்படி போயிடுவோம். அப்போ கடவுள் நம்ம முன்னுக்கு கிடைக்காத கடவுளை பார்க்க முடியல, கண்ணுக்கு தெரிய மாட்டேறாரு. அதாவது தவம் புரியுறவனே பரமாத்மாவை நோக்குறான், ஞானி உருவமே இல்லைங்கிறான், கர்மி அது இதுன்னு செஞ்சு கிடைக்கிறான். அப்போ பகவான் லவ் மட்டும் உங்களுக்கு ஃபுல்லாக கிடைச்சிருமா டேரக்டா? ஸோ அதுக்கு இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த மாதிரி எனக்கு செஞ்சாதான் முடியும். நான் பாட்டுக்கு கெட்ட விஷயம் செஞ்சுக்கிட்டே கடவுளை நான் இது பண்ணிக்கிறது எப்படி கிடைப்பாரு சொன்ன, அது சரியில்லை. அப்போ அதுக்கு இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் வச்சு கரெக்டாக அந்த லவ் கொடுக்குறாரு, பிரேமா கொடுக்குறாரு. ஸோ அப்போ பக்தி யோகா இஸ் வெரி ஈஸி, பட் ப்ராக்டிக்ஸ் ரொம்ப முக்கியம். எவ்வளோ தூரம் நம்ம ப்ராக்டிக்ஸ் பண்ணி வரோம், எவ்வளோ தூரம் நம்ம அந்த இந்த விஷயங்கள்லாம் நம்ம வெளியாக்கிறோம். இப்போ சொன்னீங்களா இந்த 9 விஷயம் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது எல்லாம் தூக்கி போடையா, எனக்கு லவ் வந்துடும் கிருஷ்ணா மேல, கிருஷ்ணா ஐ லவ் யூ, அதெல்லாம் இல்லைங்க. தயவு செய்து இப்படிலாம் பண்ணிடாதீங்க. ரோஜா பூ வச்சுட்டு கிருஷ்ணா ரொம்ப லவ் பண்றவனைய, எனக்கு ரொம்ப பிடிக்கும் தரமவனைய, கிருஷ்ணா பாப்பாரு இவனுக்கு என்னமோ ஆயிடுச்சு பாரு ஈஸி. ஸோ அது வந்து அது எப்படி நான் இப்படி போயிருன்னா அது வந்து ஒரு இது மாதிரி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் இருந்து நம்ம இதெல்லாம் செய்யாம அப்புறம் நீங்க இது பண்ணீங்கன்னா அது வேற, அப்புறம் உங்களே அந்த மாதிரி செய்வீங்க ஒரு நாள், பட் அது ரியலா இருக்கும். புரியுங்களா? அந்த இதுக்கு வரணும். இப்போ இந்த பக்தி யோகா இது வந்து வெரி ஈஸி. ஸோ லாஸ்டா நம்ம பார்க்க போனா தபஸ் வித்யோ அதிகோ யோகி ஞானியோ அபிமதோ அதிக கர்மிப்யஸ் சாதிகோ யோகி தஸ்மத் ஜோகி பாவர்ஜுனா. தவம் புரிபவன் ஞானி மற்றும் பலனை எதிர்பார்த்து செயல்படுவனை காட்டிலும் யோகி, இங்க யோகின்னு சொல்றது பக்தி யோகி, பக்தி யோகா சிறந்தவன் ஆவான். அதாவது கிருஷ்ணா கான்சியஸ்னஸ், கிருஷ்ண உணர்வுள்ளவன் சிறந்தவன் ஆவான். எனவே அர்ஜுனா எல்லா சூழ்நிலையிலும் கிருஷ்ண உணர்வனாக, அதாவது கிருஷ்ணா உணர்வில் கிருஷ்ணா கான்சியஸ்னஸில் இருப்பாயாக அப்படின்னு கிருஷ்ணர் இங்க முடிக்கிறார். ஓகே, கிளியர்? ஸோ இதுதான் கன்க்ளூஷன். எல்லாத்தோடைய கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் பக்தி யோகா இஸ் வெரி ஈஸி. ஸோ அது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி கேன் பேக் டு காட் எய்ட். ஓகே, நம்ம பொதுவாக நம்மளுடைய உறவினர்கள் நண்பர்கள் இறந்துட்டாங்களோ மறைஞ்சிட்டா என்ன சொல்லுவோம்? ரெஸ்ட் அண்ட் பீஸ்ன்னுவோம். சிவபதம் அடைந்து விட்டார், கைலாசம் அடைந்து விட்டார், வைகுண்டம் அடைந்து விட்டார், நம்மளையும் இங்கே சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்பிடுறோம். பட் ஆக்சுவலி அவருக்கு தான் தெரியுங்க அவர் எங்கே இருக்காருன்னு. இறந்த பிறகு அவருக்கு தான் அந்த அனுபவம் எல்லாம் அனுபவிப்பாரு. ஸோ மித்தவங்க இப்படி போயிட்டாங்க, நம்ம அந்த ஒரு இதில் பயப்படாம நம்ம பாட்டுக்கு தேவசம் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த பயத்தில் நம்ம வெளியாயிடலாம். புரியுதுங்களா? ஆக்சுவலி நம்மளுக்கே தெரியாதுங்க அவங்க வைகுண்டம் அடைஞ்சாங்களா கைலாசம் அடைஞ்சாங்க, நம்மளுக்கு தெரியாது. நம்ம இங்கே சொல்லிக்கிறோம், நம்ம திருப்திக்கு சொல்லிக்கிறோம், சிவபதம் அடைந்து விட்டார், வைகுண்டம் விஷ்ணுவை அடைந்து விட்டார், அப்படி இப்படி சொல்லிக்கிறோம். பட் ஆக்சுவலி என்ன நடந்துச்சு? ஏன்னா வாழ்நாள நம்ம என்ன செய்யணுமோ அது கடைசி நம்மளுக்கு எக்ஸாம் வரைக்கிறாங்க. ஸோ அதுதான் கிருஷ்ணா சொல்றது, இட்ஸ் வெரி ஈஸி. இது மூலிமா நம்ம சின்னங்க ஈஸியாக
அடைஞ்சிடலாம். ஸோ கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ் இஸ் வெரி ஈஸி. பக்தி யோக் இஸ் வெரி ஈஸி. ஜஸ்ட் ஃபாலோ. கிருஷ்ணர் சொல்கிறேன்.